கிளைம் செட்டில்மெண்ட் ஏன் வந்து டிலே ஆகுது, ஏன் நடக்கலை, ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரப்போசல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 100% நாளைக்கு வரக்கூடிய கிளைமுக்கு நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கக்கூடிய உங்கள் விஷயங்கள் ஹைட்டு வெயிட் கூட முக்கியங்க. என்னோடய ஹைட் வெயிட் என்னவோ நான் சொல்லணும். ஓகே, நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனோ அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் நம்ம ஒரு கிளைம் வந்து செட்டில் ஆகும். டாக்குமெண்ட் வந்து படிச்சுக்குவாங்க. மேபி ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆக போகுது. அதை வந்து நம்ம நிறைய பேர் 95% பீப்புள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு கூட நிறைய பேர் தெரியல. 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் தேடி பார்ப்பாங்க, இல்லைன்னு வாங்க, திருப்பி வேறு புது டாக்குமெண்ட். அதாவது அது வாங்குறது வந்து கொஞ்சம் SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போது டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட்டில் நிறைய பேர் டவுட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ஏன் வந்து டிலே ஆகுது, ஏன் நடக்கலை, ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ரப்போசல் சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க, உங்களுடைய KYC, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதில் கரெக்டாக ஒரு 100% பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ரப்போசல் வந்து கன்வெர்ட்டட் டு பாலிசியாக கன்வெர்ட் ஆகும். இந்த பாலிசி கன்வெர்ட் ஆகி அந்த பாலிசி டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த சம் அஷ்யூர்ட் வேல்யூ தான் கிளைம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் வந்து அந்த இடத்துல கிளைம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 விஷயம் இருக்கு. ஒரு வருஷத்தில், அதாவது இன்னைக்கு எடுக்கிறாங்க 1 இயரில் வந்து ஒரு டெத் கிளைம், டெத்தாவது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெத் வந்து எனி சார்ட் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், ஒரு பாம்பு கடிச்சு, ஒரு தேல் கடிச்சு, எது ஒன்றா இருக்கலாம். டெத்து வந்து இப்போ படியில் யாராவது கீழே வந்துட்டு எப்படி ஒன்றா இருக்கலாம். டெத்து சூசைட் கிடையாது நான் சொல்கிறது. இந்த டெத்து வந்து ஆச்சு வச்சுக்கோங்களேன். இதை வந்து 1 இயரில் ஆச்சுன்னா ஏர்லி கிளைம்னு சொல்லுவாங்க. ஏர்லி கிளைம் அப்போ வெரிஃபிகேஷன் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் ஆக்சிடென்ட் போட்டு சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் என்னுடைய ப்ரப்போசலில் நான் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கல, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் ஒரு 3-4 வருஷம் ஆகிடுச்சு, பர்டிகுலர் டிசீஸை வந்து நான் மறைச்சிட்டேன். எனக்கு ஏற்கனவே ஒரு வியாதி இருக்குது, அதை நான் மறைச்சிட்டேன். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 4வது வருஷம் ஒரு அசம்பாவிதம் நடக்குது வச்சுக்கோங்களேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ஷனில் அது கண்டுபிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நான் வந்து ஆல்ரெடி மறைச்சதுனால நான் மறைக்கக்கூடாது. நான் ப்ரப்போசல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து 10,000 ரூபாய் வருதுன்னா ஒரு 10,500 இல்லை 11,000 ரூபாய் உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. அது போட்டு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த வியாதி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உண்டான மார்டாலிட்டி சார்ஜஸ் சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி கம்பெனி வந்து கேன் இஷ்யூ த டாக்குமெண்ட். அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு அந்த பர்டிகுலர் நோயால் இருந்தால் கூட ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய KYC ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இப்போ இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டில் ஏன் வந்து ரிஜெக்ட் ஆகணும், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனோ அந்த இன்ஃபர்மேஷன் கடைசி வரும் கரெக்டாக இருக்கணும். அதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் பார்ப்பாங்க. மெடிக்கலி நான் வந்து எதாவது மறைச்சிருக்கிறேன், நான் எடுக்கும்போது ஏதாவது மெடிக்கலி நான் ஃபிட் ஆகி இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, பர்டிகுலர் வியாதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. இதை மாதிரி நான் மறைச்சிருந்தேன், நான் சொல்லாமல் விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏர்லி கிளைம் வருது, ஒரு 3 இயர்ஸ்லேயோ ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. கிளைம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதிகாரம் இந்த கம்பெனிக்கு இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கன்னு சொன்னேன். டாக்குமெண்ட்டில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் நான் எதாவது சொல்ல மறந்தோட நீங்கள் சொல்லலாம், போய் ஆட் பண்ணலாம், கம்பெனியோட சொல்லலாம், நான் வந்து இதை விட்டுட்டேன், நீங்கள் லெட்டரே கொடுக்கலாம் கம்பெனிக்கு. ஓகே, இந்த விஷயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் IRDA பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வசதி வாய்ப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் போயிட்டாங்க நீங்கள். அதனால் எல்லாமே ரெக்கார்டட், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே அங்கே இருக்கும். அதனால் திருப்பியும் நான் சொல்கிறேன் அன்பர்களே, டாக்குமெண்ட்டு 100% உண்மையான டாக்குமெண்ட் கொடுங்க. 100% நாளைக்கு வரக்கூடிய கிளைமுக்கு நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கக்கூடிய உங்கள் விஷயங்கள் ஹைட்டு வெயிட் கூட முக்கியங்க. இப்போ என்னோடய ஹைட் வெயிட் என்னவோ நான் சொல்லணும். அவங்க எனக்கு 70 கிலோனா 90 கிலோ சொல்லக்கூடாது, 70 கிலோனா 50 கிலோ சொல்லக்கூடாது. எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஓகே, நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனோ அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் நம்ம கிளைம் வந்து செட்டில் ஆகும், அந்த பாலிசி டேர்மும் வந்து கண்டினியூ ஆகும். இதெல்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன். 48 ஹவர்ஸில் வந்து இப்போ கிளைம் ஆச்சா, இது டெத் ஆச்சா, இல்லை ஒரு முடிஞ்சிச்சா,
இமீடியட்டாக வந்து 48 ஹவர்ஸில் ஜஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறோம், செக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஐஆர்டியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டியோட கண்ட்ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ன் பண்ணி இந்த கம்பெனிஸை வந்து எவ்ரி இயர் வந்து ஆடிட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் கிளைம் செட்டில்மெண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன டாக்குமெண்ட் வருது அதை வெரிஃபை பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வந்து படித்து போகிறோம். மேபி ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆக போகுது. அதை வந்து நம்ம நிறைய பேர் 95% பீப்புள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு கூட நிறைய பேர் தெரியல. நிறைய கஸ்டமர்ஸ் தேடுவாங்க, 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் தேடி பார்ப்பாங்க, இல்லைன்னு வாங்க, திருப்பி வேறு புது டாக்குமெண்ட். அதாவது அது வாங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது. திருப்பியும் புது டாக்குமெண்ட் வாங்குறது வந்து ஈஸி கிடையாது. லைஃப் ரிஸ்க் இன்வால்வ்டு. டேர்ம் இப்போ உங்கள் 1 கோடிக்கு உண்டான டாக்குமெண்ட் அது சும்மா கிடையாது. ஸோ இப்போ கிளைம் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க இல்லைங்களா, இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் கேன்சல் செக்லீஃப் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் 100% கொடுக்கணும். ஒரு விஷயம். செகண்ட் வந்து நீங்கள் அந்த ப்ரப்போசல் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, உங்களை பற்றி டீட்டெயில் கேட்பாங்க, உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் பிறந்த இடம், அதே மாதிரி உங்கள் நாமினி யார், அவங்க நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஸ்பெல்லிங் அங்கே வரும். அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் இருக்கிற நேமும் ஸ்பெல்லிங்கும் பிரிண்ட் ஆகி வரக்கூடிய உங்கள் டாக்குமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாலிசி டாக்குமெண்ட்டில் மேட்ச் ஆகாது. அப்போ கிளைமில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, அவங்க கூட பிறந்தவங்க டீட்டெயில் கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதில் சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா இந்த ரெக்கார்டு எல்லாமே உள்ளே வந்து என்டர் பண்ணுவாங்க. தேர்ட் திங் வந்து இப்போ நீங்கள் எடுக்கும்போது சின்ன ஏதாவது உங்களுக்கு ஒரு மெடிக்கலி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு, சர்ஜரி ஆயிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, இந்த மாதிரி இன்சிடென்ட்டு, இதுதான் என்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஸ்கார் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க, அவ்வளோதான். சப்போஸ் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணி அதை எழுதுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, அங்கே அண்டர் ரைட்டிங்கில் பார்ப்பாங்க. ஓகே, ஒரு 1 crore எடுக்கிறாரா, இந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. கொடுக்கலாம்னு நினச்சா கூட கம்பெனி கொடுக்கும். அப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ 10,000 ரூபாய் ப்ரீமியம் வச்சுக்கோங்களேன், 10,500 ரூபாய் போட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் அதை எழுதிடுவாங்க. ஓகே, இவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் வரும்போது உங்களுக்கு 100% வந்து கிளைம் கிடைக்கும், நிற்காது. 3 விஷயம் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கேஒய்சி, உங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறீங்க ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாமினி எல்லாமே, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுக்குறது, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் திங் என்னென்னா, ஏதாவது மெடிக்கலி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துருக்கீங்க, அண்டர்கவுண்ட் பண்ணீங்க, அதையும் வந்து நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். 3 விஷயம் சொல்லிட்டீங்கனாலே டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகும். டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகி வந்த பிறகு டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்திருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு சேஃபாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். அதுதான் இம்பார்ட்டன்ட். நாமினி கையில் காமிக்கணும். நீங்கள் டாக்குமெண்ட் வந்த பிறகு மிஸ்ஸஸ் சில்ட்ரன் வந்து மெச்சூர்டாக இருக்காங்களா காமிங்க, தப்பே கிடையாது. சொல்லலாம், யூ கேன் எஜுகேட் தம். ஓகே, இது மாதிரினா இதுதான் இந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம் சொல்லலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, இந்த அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிங்கனாலே கிளைம் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம இன்சூரன்ஸை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு உங்களை சார்ந்த நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.